ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான பருப்பு பொடி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ. ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ வந்து இந்த பொடி செய்கிறதுக்கு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. துவரம்பருப்பு வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்க போகிறோம். நல்ல கலர் வந்து நம்மளுக்கு நல்லா மாறி வரணும், நல்ல வாசமும் வரணுங்க. அது வரைக்கும் வறுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து மாற்றிடலாம். இப்போ அதே அளவுக்கே 100 கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது சிறுபருப்பு. இதையுமே அதே போலயே நல்லா வறுத்துக்கலாம். நல்ல சிறுபருப்பு வறுக்கையில் வந்து நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் வறுக்கணும். கலரும் நல்லா மாறணும். அடுப்பு வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வறுபட்டுரும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா வாசமும் வருது. இப்போ இதையும் வந்து மாற்றிடலாங்க. இப்போ அதே அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது உடச்சக்கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிடலாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பருப்புகளெல்லாம் வறுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பொடி வந்து ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் மாற்றிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 12 மிளகா அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 20 அல்லது 25 மிளகா கூட சேர்த்துக்கிடலாம். இந்த பருப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 12 வாக்குல சேர்த்துட்டு, நான் வந்து இது அரைக்கையில வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு அரைச்சிக்குவேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் மாற்றிக்கலாம். வறுபட்டுருச்சு, மாற்றியாச்சு. இப்போ வந்து பூண்டு சேர்க்குறேன் பாருங்கள். பூண்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கே தாங்க உரித்து எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுனா ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இதை வந்து லைட்டாக ஒரு 5, 6 சொட்டு எண்ணெய் விட்டு வறுக்கையில் வந்து சீக்கிரம் வறுபடும் பூண்டு. இப்போ கொஞ்சம் பூண்டு வதங்கையிலேயே நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறலாங்க. இது 2மே நல்லா வதங்கிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ அதையுமே இது கூட வறுத்துடலாம். நம்ம வறுக்கையில் வந்து நம்ம பொடி பண்ணையில் வந்து நல்லா நைஸாக பொடி ஆயிரும். இப்போ உப்புமே நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பையுமே ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக பரட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதையும் மாற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறணுங்க. நம்ம ஆறின பிறகு பவுட்ரு பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே ஒன்றா தாங்க சேர்க்குறேன். பூண்டுமே நல்லா சிம்மிலே வச்சு வறுத்தாச்சா, அதனால் நல்லா வறுபட்டுருச்சு. எதுவுமே திப்பி திப்பியாக நிற்காது. நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது நல்ல பவுடராகவே அரைச்சிக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராகவே அரைச்சிட்டேங்க. நம்ம வந்து இது கூட பொட்டுக்கடலை சேர்க்குறதுனால நல்லா அரைப்பட்டுரும். இந்த பொடியை வந்து சாதம் சூடாக வடித்து நம்ம போட்டு நல்லா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டு நல்லா நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிடையில ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.